நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூபால ராகத்தில் ரொம்ப அழகான ஒரு கிளாசிக்கல் டியூன், ஒரு பொன்மானே நான். அதிசயமாக இருக்குது. ஸ்பூர்த்தி அதில் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸ் மட்டும் கொண்டு வரதில்ல, அதனுடைய எஸ்தட்டிக்ஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ் எவ்வளோ ஈஸியாக அதை பாடுறா. அதிசயமாக இருக்க போகிறது. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளின் ஒரு பழரசம், அதை காண்பது எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. தத்தத்தகதிமி தத்தத்தகதிமி தத்தத்தகதிமித்தோம். தாக்குத ஜம்தரிதா ததகுத ஜம்தரிதை, தாக்குத ஜம்தரி ததகுத ஜம்தரி தத்ததிங்கிணதம் ததிங்கிணதம் ததிங்கிணதம் தா. தடகத்தில் நீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தவனோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மமும் மோகத்தில் படுத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார். ரதி என்னும் மழையினிலே ரதிவள் நனைந்திடவே, அதில் பரதம் தான் துளிர் விட்ட பூ போல பூத்தாட மனம் எங்கும் மனம் வீசுது, எந்தன் மனம் எங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. தேங்க்யூ ஸ்பூர்த்தி, சார். நான் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இப்போ பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. என்னோடய விழிகளை பார்த்தா ஒரு ஆனந்த கண்ணீர் பார். எனக்கு இந்த பாட்டு என்னோடய லைஃப்லேயே ஒரு பெரிய கம்போசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும்.
நானே வந்து ஒரு என்னோட சோல் இருக்குல்ல, நான் ஆன்மா அது இறங்கி வெளியில் வந்ததுன்னா, டேய் டி ராஜேந்திரன் இங்கே வாடா, என்ன நீ பாட்டு போடுற, என்னத்தை போடுறேன்னு சொல்லுங்கள. இந்த சலங்கையிட்டால் மாதுன்னு ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அது கேட்டிருக்கியான்னு கேட்டால் அந்த பாட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு தட்டி கொடுப்பேன். அந்த ஆளா வந்து பாலுக்கு பிறகு நீ என்ன, எனக்கு கடவுள் வந்து இன்னைக்கு எதை இறங்கி வந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீ தேங்க்யூ சொல்கிற, எனக்கு சொல்லத்தை எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி. நான் ஒரு கலைஞனா, ஒரு இசைக்கலைஞனா, அந்த ஆளை நீ பாடினப்ப என்னையும் மறந்துட்டேன். பல்லவி முதல்ல நீ பாடக்குள்ள கொஞ்சம் நோட்டு எனக்கு டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணேன். ஒரு பொன்பானை நான் காண தகுதிமிதோ, ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோ. இந்த ஃபாஸ்ட் சாங்கில் நீ வந்து இந்த சலங்கையிட்டால் ஒரு மாது எனக்கு அப்படியே ஜலதோஷம் இப்போ பிடிச்சிருச்சு. அதை மீறி ஒரு சந்தோஷம் நீ அப்படி பண்ண, மூக்கெல்லாம் அடைக்குது பாரு, தொண்டே அடைக்குது, தொண்டையெல்லாம் அப்படியே கரகரக்குது. ஆனால் நோட்டு மியூசிக்கலாக என்னடா என்ன, அது சரணத்தோட லேண்டிங் முடிச்சுட்டு ஒரு சங்கதி கொடுத்து பல்லவிக்கு வந்திய உனக்கு இங்கேருந்து தேங்க்யூ. நான் சிம்புக்கு என்னென்னமோ கற்றுக் கொடுத்துருக்கேன், நல்ல பாடெல்லாம் வச்சேன், டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், உன்னோட பாட்டை நீ கேட்கும்போது நான் விஜய் டிவியில் எப்படியாவது உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த வயசில் நீ ஏன்டா இந்த பாட்டை பாடலை, எனக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கட்டான்னு சொல்லிட்டு, ஈன்ற போதும் பெரிது வெக்கம் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வதைப் போல உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை, நீ யாரிடத்தில் இந்த கலையை கற்றுக்கொண்டாய், இந்த குரு, இந்த ஜென்மத்தில் உன்னை ஸ்பூர்த்தியாக உன்னை உருவெடுக்க வைத்த அந்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லைன் பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சலங்கையிட்டாள் ஒரு மாது, மாது மாது சிம்பிள் பண்ணிக்கோ, மாது மாது ஜாஸ்தி ஆகுது இல்லையா? சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு, அவ்வளவுதான். சலங்கையிட்டாள் ஒரு மாது, அங்கது நாட் நெசரி, மாது சலங்கையிட்டாள் ஒரு மாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன அழகு பார்த்து. அங்க பிள்ளையார் சுழி மாதிரி பெரிய சுழி போடக்கூடாது, போட அப்படி பண்ணினா வந்துடும், அவ்வளவுதான். அப்படியே சரணத்துல ஜதி என்னும் மழையினிலே, சிம்பிளா கரெக்ட். ஜதி என்னும் மழையினிலே, ஜதி என்னும் மழையினிலே ரதி. ஓகே, அந்த ஒரு லைன்ல எவ்வளவு ஜீவன் இருக்கோ சார், சொல்ல முடியல. டச் உள்ள எங்கேயோ டச் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஒரு இடம். எஸ் எஸ், எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே, இன்னைக்கு ராத்திரிலாம் போனால் தூங்கவே மாட்டேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழி உண்மை என்ற எனக்கு இன்றைக்கு உணர வைத்த அந்த இறைவனை நினைத்து, இந்த குழந்தைகள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இந்த சூப்பர் சிங்கருடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததை நினைத்து உன்னை மனதார பாராட்ட எழுச்சி நின்று கைத்தட்ட இருந்த அந்த ஆளா பண்ண பாரு, அதுக்காக. Thank you, sir. ஃபேண்டாஸ்டிக். சலங்கையிட்டாள் ஒரு